ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केचिनि कण्डकुटुम्बिनि भूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुते रम्यगवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 7/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, கூட்டு பஜனைகள் செய்வது, சாயங்கால வேளையிலே இந்த பிள்ளைகள் குழந்தைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைகள் செய்வது, நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே சுவாமி அறையிலே உட்கார்ந்து சாம்பிராணி தூபங்களிட்டு தீபங்களை ஏற்றி மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்து பொதுவாக சிவபுராணத்தை நாம் குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். முடிந்தவர்கள் சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொள்ளலாம், லலிதா சகசநாமத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து கொள்ளலாம், ஐயப்பனுடைய கவசத்தை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய எது எல்லாம் நமக்கு பாராயணம் செய்ய முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் அந்த இல்லத்திலே இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகளெல்லாம் விலகி வாழ்விலே உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே சிறந்ததாகிய இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமையிலே நாம் இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த பல்வேறு ஆலயங்களிலே சுக்கிரவார உற்சவம் என்று இந்த வெள்ளிக்கிழமையிலே சாயங்கால வேளையிலே உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான அந்த உற்சவத்தில் நாம் கலந்து கொண்டு அங்கே சுவாமியை தோளிலே காவுவது, குடைப்பிடிப்பது, தீவட்டி ஏந்துவது, சங்கநாதம் சங்கூதுவது, செகண்டி என்கின்ற சேமக்கலம் வாசிப்பது போன்ற சரீர தொண்டுகள், ஆலயத்தை துப்புரவு செய்வது, இவை எல்லாமே சரீர தொண்டுகளோடு வருகின்ற பொழுது அதுவும் ஒரு சிறப்பு. இந்த தொண்டு செய்கின்ற ஒரு சிறப்பு ஒரு பெருமைக்குரியது. இந்த உலகிலே யார் பெரியவர், எது பெரியவர், எது பெரியது என்று முருகப்பெருமான் தமிழ் மூதாட்டி ஔவையிடத்திலே கேட்ட பொழுது ஔவை அழகாக சொன்னாள், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. உலகத்திலேயே எது பெரிது என்றால் தொண்டர்தம் பெருமை, தொண்டு செய்தவர்களுடைய பெருமைதான் உலகத்திலே பெரியது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் முதல் அவை சொன்னார். இவை நாம் ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.